சான்றாண்மை இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பெனும் திண்மை உண்டாகப் பெறின். குறளெனும் பொய்யாமொழி திருவள்ளுவரெனும் பொய்யில் புலவர். விளக்கம்: சால்பு என்னும் மன வலிமை மட்டும் ஒருவருக்கு உண்டாகப் பெற்றால் பொருள் இல்லாத குறையாகிய வறுமை அவருக்கு இழிவானது அன்று. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வலிமையும் வறுமையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் மன வலிமையும் வறுமையும் பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வீட்டில் விளக்கே கிடையாது. அப்போல்லாம் எப்படி படிக்கிறதுங்கிறது சிமிலி விளக்கு வச்சு தான் படிக்க முடியும். அது அந்த காற்று அடித்தா தீர்ந்து போயிடும். அடிக்கடி நம்ம தீப்பெட்டி கொளுத்தணும். அப்போ தீப்பெட்டி 10 பைசா, கிளி தீப்பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெட்டக்கிளி தீப்பெட்டி 10 பைசா. அந்த 10 பைசா வாங்கினா அடுத்து வெங்காயம் வாங்க காசு இருக்காது. ஸோ ஒரு நைட்டு முழுக்க அந்த விளக்கில் படிக்கணும்னா கூட தீப்பெட்டியும் ஒரு தீப்பெட்டி 10 பைசா தீர்ந்து போயிடும். அந்த சிமிலி விளக்கில் மண்ணெண்ணையும் தீர்ந்து போயிடும். மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அசூரன்ஸ் அடுத்த நாள் கியூவில் நின்னா கூட மண்ணெண்ணெய் ரேஷனில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு அசூரன்ஸ். இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் 3 ஃபேஸ் கரண்ட், 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். பக்கத்தில் எந்த ஸ்டேஷனு? பக்கத்தில் பூதலூர், 1.5 கிலோமீட்டர். நாங்கள் இருக்க அந்த கிராமத்துலேருந்து இந்த பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டர். அதுக்காக நான் என்ன செஞ்சிடறேன், காலேஜுன்னு வந்த பிறகு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடுவேன். பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அங்கே தான் நல்லா கொஞ்சம் செட்டாக இருக்கும், மற்றது ஓப்பனாக இருக்கும். நைட்டு எப்படியும் ஒரு 1 மணி வரையும் படிப்பேன்.